சுவாமியே சரணம் ஐயப்பா. யோ, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஒழுங்கு மரியாதை கடையை பார்த்துட்டு நின்னு பாத்துக்க, எங்கேயும் போயிடாத. சரிடி, நீ போயிட்டு சீக்கிரம் வா. 5 நிமிஷம் கடையை பாக்குறதுக்கு இந்த ஆள் அலப்பற தாங்க முடியல. சே, என் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் எப்படி இப்படி ஐடியா வரும்னே தெரியல. ஐயப்பா, நீதான் என் பொண்டாட்டி தொல்லையில இருந்து என்ன காப்பாத்தணும். வாங்கண்ணே வாங்க. என்னப்பா நீ இப்படி தன்னால புலம்பிக்கிட்டு இருக்க? பின்ன என்னன்னே பண்றது? கடைய பாத்துக்கன்னு சொல்லிட்டு போயிட்டா, அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். கடைய பாத்துக்கிறதுக்கும் நீ புலம்புறதுக்கும் சம்பந்தமே இல்லையேப்பா. அன்னைக்கிலேயக்கா மாப்பிள்ள, நீங்க உங்ககிட்ட சொல்லாம எப்படி? சரி சொல்லு சின்னதர, என்ன பிரச்சனை உனக்கு? யான் பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனை இல்ல, இந்த உலகத்துல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். ஓ, அதான் உன் பிரச்சனையை தீக்க ஐயப்ப மேல பாரத்தை போட்டுக்கிட்டு இருக்கியா? ஆமா ஆமா, சரி உன் பொது பிரச்சனையை சொல்லுப்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு அந்த பிரச்சனை இருக்கா இல்லையான்னு. என்னத்த சொல்றது, என் பொண்டாட்டி எந்நேரமும் என்னையோ குத்தி குத்தி பேசுறா. இப்பதான்ப்பா தெரியுது நீ சொல்றது உண்மைதான். உன் பொண்டாட்டி மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்க எல்லார் பொண்டாட்டியும் புருஷனை குத்தி குத்தி தான் பேசுறாளுங்க. ஐயோ, அந்த குத்து இல்லங்க, பேசும்போதெல்லாம் குண்டூசிய வச்சு குத்தி குத்தியே பேசுறா. பரவாயில்லப்பா, நீ ரொம்ப குடுத்து வச்சவன் தான், குண்டூசியால எல்லாம் குத்து வாங்குறியே. என்ன சும்மா இருங்க, அன்னைக்கிலேயக்கா புருஷனேன்னு பாக்குறேன், இல்லன்னா கடுப்பாயிருவேன். அவ குண்டூசி வச்சு குத்தும் போது எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா? குண்டூசிய வச்சு குத்தி பேசுறான்ற பரவாயில்லன்றீங்க. என் நிலைமைய கேட்டேன்னா நீயே பரவாயில்லன்னு சொல்லுவ. என்ன இந்த ஆளு, நாம இவர்கிட்ட புலம்பலான்னு பார்த்தா இவர் ஏதோ புலம்புற மாதிரி தெரியுது. சொல்லுங்கண்ணே, உங்க நிலைமை என்ன? யோ சின்னதுர, உன் பொண்டாட்டி பரவாயில்லையா? பேசும்போது உன்னை குண்டூசி வச்சுதான் குத்துறா. என் பொண்டாட்டி பேசும்போது என்ன கோணியூசி வச்சுல குத்துறா. என்னது கோணியூசியா? இப்ப தெரியுதா உன் நிலைமை இவ்வளவோ பரவாயில்லன்னு? அது என்னம்போ சரிதாங்க. அவன் கோணியூசியில குத்து வாங்கிட்டு இருக்கான், இவன் குண்டூசிக்கு போய் ஃபீல் பண்றான். ஐயப்பா, இந்த பொண்டாட்டி பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற எதுவும் வழி இல்லையா? யோ, யாராவது கஸ்டமர் வந்தாங்களாயா? சின்ன பொண்ணே, கஸ்டமர் யாரும் வரல, வர்றவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வர்றாங்க. நீ சொல்றது எனக்கு ஒன்னும் புரியலையே. எல்லாம் இந்த ஐயப்பனுக்கு தான் புரியும். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சரியா, சட்டை எதுவும் வித்துதா இல்ல மாலை தான் வித்துதா? இல்லடி, வர்றவங்க யாரும் எதுவும் வாங்கல, இனிமேல் தான் ஏதாவது கஸ்டமர் வர்றாங்களான்னு பாக்கணும். வாடி நாலு முடி, இதோ இங்க ஒரு கடை இருக்கு. என்னங்க, நீங்க கண்டிப்பா மாலை போட தான் போறீங்களா? உங்களோட நான் தானங்க அதிக விரதம் இருக்கணும். அடியே, ஏன் இப்படி பேசுற? சாமி குத்தம் வந்துட போகுதுடி, சாமி குத்தம். சரிங்க, மாலை போட்டுக்கோங்க. வாடி நாள் முடி, வா வா. ஓ சின்ன பொண்ணு, இது உன் கடை தானா? நான் கூட வேற யார் கடையோன்னு நினைச்சேன். ஆமாட்டி, கார்த்திகை மாசம் பிறந்துருச்சுல, எல்லாரும் மாலை போடுறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அதுவும் இல்லாம கன்னிச்சாமி வேற புதுசு புதுசா முளைச்சுக்கிட்டே இருக்காங்களே. ஆமா ஆமா, வாங்க பேங்க் ஆபீசர் பிச்சைமுத்து, வாங்க வாங்க. யோ பிச்சைமுத்து, நீ கூட மாலை போடுவியா? நான் இது வரைக்கும் மாலை போட்டதில்ல. எங்க பேங்க் வர்ற எல்லா ஆபீசருமே மாலை போட்டு தான் வராங்க. அதான் நானும் பெசாட்டு மாலை போடலான்னு நினைச்சேன். பரவாயில்லையா, பேங்க்ல வேலை பார்க்கறவங்களுக்கும் பக்தி நிறைய இருக்கும் போல. நாலு முடி, என்ன உன் வீட்டுக்காரர் திடீர்னு மாலை போட்டாரு, எதுவும் வேண்டுதலா? அடியே, அதாண்டி எனக்கும் ஒண்ணுமே புரியல. நேரத்துல நல்லா தான் போனாரு, பார்த்தா கார்த்திகை மாசம் சொல்லி அவர் பேங்க்ல எல்லாரும் மாலை போட்டு வந்துட்டாங்களாண்டி. அதான் நானும் போடுறேன்னு சொன்னதையே சொல்றாரு. சரி, என் புருஷன் ரொம்ப பக்தியா இருக்காரு போலன்ட்டு நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஆமா, உன் வீட்டுக்காரர் இப்பதானே மொத மாலை போடுறாரு, அப்ப கன்னிச்சாமி தாண்டி, கடுப்பு துணி தான் வாங்கணும். ஆமா ஆமா, கன்னிச்சாமி தான். யோ பேங்க் ஆபீசர் பிச்சைமுத்து, திருவிழாவுக்கு கூட கோயில் பக்கம் வரமாட்டியா? என்ன திடீர்னு மாலை எல்லாம் போடுற? யோ சின்னதுரை, அதையா கேக்குற? என்னையா, ஏதாவது பிரச்சனை நடந்துருச்சா? ஐயப்பனை நம்பி மாலை போட்டியா? ஆமா ஐயா, இந்த கார்த்திகை மாசம் அதுமா, இந்த பிரச்சனையில இருந்து என்ன ஐயப்பனை தவிர வேற யாராலையும் காப்பாத்த முடியாதியா. அப்படி என்னையா பிரச்சனை? முடிஞ்சா சொல்லியா, என்னால தீர்த்து வைக்க முடியுதான்னு பாக்கலாம். என்ன பாரு, என் கண்ணை நல்லா பாரியா. யோ பேங்க் ஆபீசர் பிச்சைமுத்து, என்னையா அங்கங்க முகத்துல அடிபட்டு இருக்கு, எங்கேயும் கீழே விழுந்து தொலைஞ்சிட்டியா? அட போயா, கீழையும் விழல மேலையும் விழல, இந்த காயத்துக்கெல்லாம் காரணம் என் பொண்டாட்டி அடிச்ச அடிதாமியா. உன் பொண்டாட்டிக்கு என் பொண்டாட்டி எவ்வளையோ பரவாயில்லையா, என்னதான் அடிச்சாலும் காயமே படாது, எல்லாம் உள்காயம்தான். அதையா கேக்குற? வாரத்துல 2 நாள் தூக்கி போட்டு மிதிச்சு போடுதா, மூஞ்சி காலு கையெல்லாம் பிச்சிருது. நானும் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டேன், பாயில வலிக்கு விழுந்துட்டேன்னு வாரம் போய் சொன்னா ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க ஐயா, சிரிக்கிறாங்க. அது இருக்கட்டியா, பொண்டாட்டி தூக்கி போட்டு மிதிக்கிறதும் நாம அதை வாங்குறதும் சகஜம் தானே. இதுக்கும் மாலை போடுறதுக்கு என்னையா சம்பந்தம்? ஓ
உனக்கு வேற வேலை இல்லையா? நீ வீட்டில தான் இருக்க, உன் பொண்டாட்டி அடிச்சா வெளியே தெரியாது. ஆனா நான் பேங்க் வேற போக வேண்டியது இருக்குல்ல. 4 பேர் என்னை பார்த்து கேட்கும் போது எனக்கு அசிங்கமா இருக்குல்ல. இங்க பாரு பிளாஸ்டரிலாம் ஒட்ட வேண்டியது இருக்கு. சரியா? அதுக்கும் மாலைக்கும் என்ன சம்பந்தம் தான் கேக்குறேன். யோ என்னையா இது மாலை போட வந்திருக்க? அதைத்தாமனே நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் மாலை போடுறதுக்கு காரணமே என் பொண்டாட்டி அடிச்சா அடிதான். மாலை போட சொல்லி அடிக்கிறாள் ஐயா. ரொம்ப பக்தியான பொண்டாட்டியா இருக்காள. சும்மா இருங்கண்ணே. என் பொண்டாட்டி குத்தி குத்தி பேசிக்கிட்டே இருக்காண்ணே. ஆமா, என் பொண்டாட்டி கூட குண்டூசி வச்சு குத்திக்கிட்டே இருக்கா. என் பொண்டாட்டி பேசும்போது கோணியூசி வச்சு குத்திக்கிட்டே இருக்கா. உங்க 2 பேத்துக்காவது பரவாயில்ல, குண்டூசி கோணியூசி. ஆனா என் பொண்டாட்டி பேசும்போது என்ன கடப்பாரை வச்சுல குத்துறா. ஓ என்னையா சொல்ற, கடப்பாறையா? ஐயா இப்ப கடப்பாறை குத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் மாலை போட வந்தியா? ஆமா ஐயா ஆமா. என் பேங்க்ல எல்லாரும் ஏன் மாலை போட்டு வராங்கன்னு நேத்து தான் விசாரிச்சேன். கார்த்திகை மாசம் எப்போ வரும்னு சொன்னாங்க. நான் கூட பக்தியோன்னு பார்த்தேன். அப்புறம் தான் தெரியுது பொண்டாட்டி மாலை போட்டு அடிக்க மாட்டாளாமே. என்னையா சொல்ற? உண்மையாது நம்ப முடியலையே என்னால. உசிலமணி என்ன நானும் முதல்ல நம்பல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க பேங்க்ல இருக்கவங்க எல்லாம் வருஷம் மாலை போட்டுறதுக்கு காரணத்தை தெரிஞ்ச விட்டு தான் நானே நம்பினேன். ஓ பிச்சுமுத்து உண்மையே சொல்லியா? அப்படின்னா எங்க ஆபீஸ்ல எல்லாரும் மாலை போட்டுக்கு வர்றதுக்கு காரணமும் இதானா? நான் கூட பக்தின்ல நினைச்சேன். எவனுக்கும் பக்தி கிடையாது. இதெல்லாம் பொண்டாட்டி அடியில இருந்து தப்பிக்கிறதுக்கான யுக்தி தான். இரியா விறுவிறுன்னு போய் என் பொண்டாட்டி நான் கூட்டிட்டு வரேன். ஏனே உசுலமணி என்ன எதுக்குன்னு உங்க பொண்டாட்டியை கூட்டு போறீங்க? யோ இப்ப நடந்ததை வச்சு தெரியலையா? அவரும் மாலை போட போறாரியா. சரியா சொன்னடா பேங்க் ஆபீசர் பிச்சமுத்து. பரவாயில்லையே, நம்ம உசுலமணி என்ன கற்பூர புத்திக்காரரா இருக்காரு. நான் இது தெரியாம இத்தனை நாள் மாலை போடாம இருந்துட்டேனே. சரி சின்ன பொண்ணு, நீ காமிச்சியே அந்த கருப்பு சட்டையே என் வீட்டுக்காரருக்கு சரியா இருக்கும். அடியே மாலை வாங்கிக்கடி. அப்புறம் பார்த்தா டெய்லி சுத்தபத்தமா குளிச்சு வீட்டை நீட்டா கழுவி வச்சிடணும். அது மட்டும் இல்லாம ஒரு ஐயப்பன் போட்டா வச்சு சாமி கும்பிடுங்கடி, ரொம்ப நல்லது. ஆமா ஆமா, ஐயப்பன் தான் எல்லாத்துல இருந்து நம்மள காப்பாத்த போறாரு. சின்ன பொண்ணு எனக்கு ஒரு ஐடியா. ஆமா ஒன்னும் ஐடியானே சொல்லு. பாத்தியா பேங்க் ஆபீசர் பித்தமுத்து சாரே எவ்வளவு பக்தியா மாலை போடலாம் போறாருன்னு. நீயே இருக்கியே. அதை தாண்டி நானும் சொல்ல வந்தேன். என்னையா சொல்ற? ஒன்னும் சரியா புரியலையே. வேற ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, என் பத்திய பார்த்து உன் புருஷனுக்கும் புத்தி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவனும் ஐயப்ப சாமிக்கு மாலை போடலாம் நினைக்கிறான். என்னையா இது புதுசா திடீர்னு அதிசயமா இருக்கே. ஒரு நாள் இல்லாத திருநாளா இன்னைக்கு வந்து மாலை போட போறேன்னு சொல்லிட்டு இருக்க. அதாண்டி சின்ன பொண்ணு, என் வீட்டுக்காரன் திடீர்னு வந்து மாலை போட போறேன்னு சொல்றாரு. என்னாலே நம்ப முடியல. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்தேன். பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்தேன். கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார், சஞ்சலமின்றி ஏறிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. ஃப்ரெண்ட்ஸ் உங்க வீட்ல யாராச்சும் ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டுருந்தாங்கன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு சிலர் நேம் மட்டும் இப்ப நம்ம பார்க்கலாமே. ஓவியா, செல்வம், தமிழ்ச்செல்வம், முருகன், வீரலட்சுமி, செல்வம், ராணி, சிவகுரு, அகத்தியன், ராதிகா, பாக்கியலட்சுமி, செந்தில்குமார், சத்யா, சேர்மன் ராஜா, சோபா, சரண்யா, புஷ்பராணி, வெள்ளத்துறை, செல்வகுமார், ராஜபிரியா, தனுப்பிரியா, ஜெயப்பிரியா. எத்தனை பிரியா? ஃப்ரெண்ட்ஸ் இத மாதிரி நிறைய பேர் நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். இந்த லிஸ்ட்ல உங்க நேம் இல்லனா ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்த வீடியோ பாருங்க, கமெண்ட் பண்ணவங்க லிஸ்ட் நேம்ல உங்க பேர் வரும்.